الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا والصلاة والسلام على محمد بن عبد الله وعلى آله حزب الله ما بعد فيقول الله سبحانه وتعالى في محكم تنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر صدق الله العلي العليم وقال النبي صلى الله عليه وسلم إذا أراد الله بعبد خيرا استعمله فقيل كيف يستعمله يا رسول الله فقال يوفقه لعمل صالح قبل الموت أو كما قال عليه الصلاة والسلام رواه الترمذي விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மட்டிலா ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ஏக வல்லன் அல்லாஹ் ஒருவனுக்கே போல அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். மனிதர்கள் வழிகாட்டி இருந்து கொண்டிருக்கக்கூடிய சமயம் மனிதர்களுக்கு இது ஹக்கு பாத் என்பதை விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி குர்ஆனையும் நுபுவத்தையும் ரிசாலத்துவத்தையும் கொடுத்து அனுப்பப்பட்ட எங்களுடைய காரூணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இன்னும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் எவர்களெல்லாம் நபியுடைய சுன்னாக்களையும் வழிமுறைகளையும் அடியொட்டி பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ கியாமத்து பரியந்தம் வரைக்கும் யாரெல்லாம் வாழ்வார்களோ அத்தனை உத்தமர்கள் மீதும் அல்லாஹுடைய சலாத்தனும் கருணையும் சலாமனு இடேற்றம் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையா நிறைவேற்ற வேண்டி அல்லாஹுடைய இல்லமா மஸ்ஜிதில் இஅ்திகாஃபுடைய நியத்தில் விட்டிருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹும் அவருடைய தூதரும் எந்தெந்த விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு கட்டளை பணித்திருக்கின்றார்களோ அந்த விடயங்களை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும் எந்தெந்த விடயங்களை எல்லாம் நம்முடைய வாழ்விலிருந்து தவிந்து வாழும்படி எங்களுக்கு விளக்கியிருக்கின்றார்களோ அந்த விடயங்களை முற்றுமுழுதாகவே தவிந்து வாழும்படி முதற்கண் எனக்கு அப்பால் உங்களுக்கும் இறை கட்டளை பிறப்பிக்கின்றேன். ஃபைன்னி உஸீகு வ நஃப்ஸி அவ்வலம் பித்தக்வல்லாஹ். மேலான அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹுடைய ஒரு பெரியோரு பாக்கியம் பெரியோரு நிஅமத்தில் ஒன்றுதான் அல்லாஹு தாலா அவனால் கண்ணியப்படுத்தப்பட்ட சங்கைப்படுத்தப்பட்ட அந்த மாதத்திலே இந்த உலகத்திலே அல்லாஹ் எங்களுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இதா அராதல்லாஹு பி அப்தின் கைரன் இஸ்தஅமலஹு. அல்லாஹ் ஒரு அடியானுக்கு நலவை நாடி விட்டான் சொன்னால், ஒரு அடியானுக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறான் சொன்னால் அந்த அடியானை அல்லாஹு தாலா பயன்படுத்துவான் என்பா சொல்லி காட்டினார்கள். சஹாபாக்கள் நபி அவர்களை பார்த்து கேட்டார்கள், கைஃப யஸ்தஅமிலுஹு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் அந்த அடியானை எவ்வாறு பயன்படுத்துவான் என்பதாக கேட்ட சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், யுவஃபிகு லிஅமலின் ஸாலிஹ் கப்லல் மௌத். அந்த அடியான் மரணிப்பதற்கு முன்னால் நல்லமல்கள் செய்யக்கூடிய அனுகூலத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான், நல்லமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான் என்பா சொல்லி காட்டினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் எங்கள் மீது அவன் நாடி இருக்கிறான், அவன் இரக்கம் கொண்டிருக்கிறான். இந்த சங்கையான கண்ணியமான மாதத்தின் அல்லாஹ் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். வானம் பூமி படைக்கப்பட்ட முதல் இந்த மாதங்களுடைய எண்ணிக்கை 12, அதிலே 4 மாதங்கள் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம் என்பதாக குர்ஆனிலே அல்லாஹு தஆலா கூறி காட்டுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 4 மாதங்கள் என்ன என்பதை தெளிவாக சொன்னார்கள். அலா இன்ன ஸமான கத் இஸ்ததாரக ஹய்யதி யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வானம் பூமி படைக்கப்பட்டது முதல், இந்த வானத்துடைய அந்த பூமி படைக்கப்பட்டது முதல் இந்த காலம் அதனுடைய ஓட்டத்திலே அது சென்று கொண்டிருக்கிறது, காலம் சுழன்று கொண்டிருக்கிறது. வருடத்திலே 12 மாதங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அதிலே மின்ஹா அர்பாத்துன் ஹுரும், 4 மாதங்களை அல்லாஹ் சங்கையான மாதங்களை ஆக்கி வைத்திருக்கிறான். சலாசும் முத்தவாலியாத், அந்த 4 மாதங்களிலே 3 மாதங்கள் அல்லாஹுவால் சங்கைப்படுத்தப்பட்ட தொடர்ச்சியாக வரக்கூடிய மாதங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு மாதம் ஜுமாதல் ஆஹிராவுக்கும் ஷாபானுடைய மாதத்துக்கு மத்தியிலே ரஜபுடைய மாதம் இருக்கிறது என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். தொடர்ச்சியாக வரக்கூடிய அந்த மாதங்களில் ஒன்றுதான் நாம் இப்போது இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஜுல்காதாவுடைய மாதம், அடுத்து வரக்கூடிய ஜுல்ஹிஜ்ஜாவுடைய மாதம், அதற்கு அடுத்து வரக்கூடிய முஹர்ரமுடைய மாதங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 3 மாதங்களும் தொடராக வரக்கூடிய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு மாதம் ஜுமாதல் ஆஹிராவுக்கும் ஷாபானுடைய மாதத்துக்கும் இடையிலே வருகிறது, அதுதான் ரஜபுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போது நாம் ஜுல்காதாவுடைய மாதத்துடைய இறுதி பகுதியை அடைந்திருக்கிறோம். அடுத்த ஒரு பகுதிதான் ஜுல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை நாம் எதிர்பார்த்த வண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஜும்ஆவை அடையக்கூடிய சமயம் ஜுல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை அடைந்தவர்களாகத்தான் அடுத்த ஜும்ஆவை அல்லாஹு தஆலா எங்களுக்கு உலகத்திலே உயிர் வாழ்வதற்கு தௌஃபீக் செய்தால் நாம் அடைந்து கொள்வோம். அன்பான சகோதரர்களே, நாம் இந்த துல்காதாவுடைய மாதத்தில் இருந்தே நாம் அடுத்து வரக்கூடிய அந்த மாதம் இது எப்படிப்பட்ட மாதம், இந்த மாதத்தை நாம் எவ்வாறு கழிப்பது, இந்த மாதத்திலே நாம் அமல்களை எவ்வாறு அதிகமாக்கிக் கொள்வது என்பதை நானும் நீங்களும் திட்டமிட வேண்டும். அன்பான சகோதரர்களே, அடுத்து வரக்கூடிய மாதம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். இந்த மாதம் இதனுடைய மாதத்துடைய ஆரம்ப 10 நாட்களை குர்ஆனிலே அல்லாஹ் சத்தியமிட்டு கூறக்கூடிய நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. வல் ஃபஜ்ர் வலயாலின் ஆஷிர் வஷ்ஷஃபி வல் வத்ர், அதிகாலை பொழுது மீது சத்தியமாக, 10 இரவுகள் மீது சத்தியமாக, இரட்டை மீது சத்தியமாக, ஒற்றை படை மீது சத்தியம் என்பதாக அல்லாஹ் தனித்தனியாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 10 இரவுகள் என்று சொன்னால் ஜில்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துடைய ஆரம்ப 10 இரவுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. வஷ்ஷஃபி, இரட்டை படை மீது அல்லாஹ் சத்தியமிடுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலே வந்திருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், இரட்டை என்பது பிறை 8 யௌமு தர்வியா என்பா சொல்லி காட்டினார்கள். வல் வத்ர், ஒற்றை மீது சத்தியமிடுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார்கள், ஒற்றை என்பது அது யௌமு அரஃபா, பிறை 9 அரஃபாவுடைய நாள் என்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார்கள். எனவே அல்லாஹ் நாம் எதிர்நோக்க இருக்கக்கூடிய துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தினுடைய அந்த 10 நாட்கள் எவ்வாறான நாட்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மாதங்களிலே சிறந்த மாதங்கள் இந்த மாதம், அதிலும் அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய நாட்களிலும் சிறந்த நாட்கள் இருக்கிறது. அந்த நாட்கள் தான் ஜுல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்களாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், ஒரு மனிதன் ஏனைய காலங்களில் செய்யக்கூடிய அமல்களை விட இந்த ஆரம்ப 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹுக்கு மிக விருப்பமான அமல்கள் என்பா சொல்லி காட்டினார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதன் அல்லாஹுடைய பாதையிலே சென்று ஜிஹாது செய்கிறான், அறப்போரை மேற்கொள்கிறான், இந்த அமல்களை விடவும் இந்த மாதத்திலே செய்யக்கூடிய அமல் சிறந்ததா என்பா கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், ஒரு மனிதன் அல்லாஹுடைய பாதையிலே ஜிஹாதுக்காக வேண்டி அவன் தன்னுடைய பொருளாதாரத்தை, தன்னுடைய ஆத்மாவை எடுத்துக்கொண்டு வெளியே செல்கிறான். அவன் அந்த யுத்தத்திலே தன்னுடைய பொருளாதாரத்தை இழந்து தன்னுடைய உயிரையும் மாய்த்து கொண்டாலே தவிர இந்த மாதத்திலே செய்யப்படக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே மிக விருப்பமான அமல்கள் என்பா சொல்லி காட்டினார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, நாம் இந்த மாதத்தை அடைந்து விடுவோமாக இருந்தால் நாம் அந்த மாதங்களிலே இரவுடைய இபாதத்துகள், இன்னும் பகலுடைய அந்த நோன்புகளை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும்.
ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப 9 நாட்கள் நபி அவர்கள் நோன்பு நோட்டிருக்கிறார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, நாம் ஹஜ்ஜுக்கு செல்லவில்லை என்று சொன்னால், நாம் இப்போது ஊர்களில் இருப்போமாக இருந்தால், இந்த நாட்களிலே பகற்காலங்களிலே நாம் நோன்பு நோக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த தில்ஹிஜ்ஜாவுடைய மாதத்திலே மிகவும் சிறந்த நோன்புகள் இருக்கிறது. நபி அவர்கள் 9 நோன்பை நோற்றிருக்கிறார்கள். அதிலே ஒரு நோன்பை நபி அவர்கள் இன்னும் அதிகமான சிறப்புகளை சொல்லி இருக்கிறார்கள். அந்த நோன்புதான் பிறை 9 நோக்கக்கூடிய அரஃபாவுடைய நோன்பாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அரஃபாவுடைய நோன்பை நோட்பதன் மூலமாக எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்பா கேட்டார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த அரஃபாவுடைய நோன்பை நோட்பதன் மூலமாக முந்திய ஒரு வருடத்துடைய சிறிய பாவங்களும் பிந்தியால் இருக்கக்கூடிய ஒரு வருடத்துடைய சிறிய பாவங்களும் மன்னிக்கப்படும் என்பா சொல்லி காட்டினார்கள். எனவே இந்த இடத்திலே நான் உள்ளத்தில் நியத்து வைக்க வேண்டும், அடுத்த வருடம் நான் உயிரோடு இருப்பேனா இல்லையா தெரியாது. இந்த வருடத்திலே அல்லாஹ் இந்த மாதத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்தால், இந்த ஒரு சிறப்பை நான் அடைவதற்காக வேண்டி நான் முயற்சி செய்வேன், இந்த நோன்புகளை நோட்பதற்காக வேண்டி நான் தயாராகுவேன் என்ற எண்ணத்தை நம்முடைய உள்ளத்திலே வைக்க வேண்டும். அல்லாஹ் நம்முடைய ரூஹுகளை எடுத்து விட்டாலும் நாம் உள்ளத்தில் வைத்த அந்த எண்ணம், அதற்குரிய கூலிகளை அல்லாஹ் எம் அனைவருக்கும் தருவான். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அடுத்த விடயம் இந்த அன்பான சகோதரர்களே, இந்த தில்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமல்களில் ஒன்றுதான், நாம் செய்யக்கூடிய அமல்களில் அல்லாஹுக்கு மிக விருப்பமான ஒரு அமல்களில் ஒன்றுதான் நாம் குர்பானியுடைய அமலாக இருக்கிறது, உதஹியாவுடைய அமலாக இருக்கிறது. இந்த 10 நாட்களும் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் அல்லாஹுக்கு மிக விருப்பமான அமல்கள். அதிலேயும் அல்லாஹுக்கு அந்த ஒவ்வொரு நாட்களில் செய்யக்கூடிய அமல்களில், அந்த ஒவ்வொரு நாட்களிலும் எந்தெந்த அமல்கள் அல்லாஹுக்கு விருப்பம் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். பிறை 9 நீங்கள் அரஃபாவுடைய நோன்பை நோருங்கள், அந்த நோன்புக்கு இவ்வளவு கூலி இருக்கு என்பா சொன்னார்கள். பிறை 10 அந்த 10வது நாள் அது பெருநாளுடைய தினமாக இருக்கிறது. அந்த பெருநாளுடைய தினத்திலே அல்லாஹுக்கு மிக விருப்பமான அமல்கள் ஒன்று இருக்குமாக இருந்தால் அது உதுஹியாவுடைய அமல் என்பா சொல்லி காட்டினார்கள். இந்த உதுஹியாவுடைய அமல் அல்லாஹுக்கு மிக விருப்பமான அமல் என்பா சொல்லி காட்டினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார்கள், அந்த பிறை 10வது தினத்திலே ஒரு மனிதன் செலவழிக்கக்கூடிய அந்த செலவீனத்தில் மிக சிறந்த செலவீனம், அல்லாஹ்விடத்திலே மிக விருப்பத்துக்குரிய செலவீனம் என்று சொன்னால், அந்த நாளிலே ஒரு பிராணியை அறுத்து இரத்தத்தை ஓட்டுவது என்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார்கள். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளிலே முதலாவது தொழுகையை நிறைவேற்றி ஹுதுபா செய்து விட்டார்கள் என்று சொன்னால், நபி அவர்கள் முதலாவது செய்யக்கூடிய அமல் குர்பானுடைய அமலாக இருந்து கொண்டிருக்கும். உதுஹியாவுடைய அமலை நபி அவர்கள் செய்வார்கள். ஏன் இந்த உதுஹியாவுடைய அமல் என்பது ஒரு சரித்திரத்தை கொண்ட, ஒரு வரலாற்று படிப்பினையை கொண்ட ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் சூரத்துல் கௌசர்லே சொல்லி காட்டுகிறான், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உங்களை படைத்த ரப்புவை நீங்கள் தொழுது வணங்குங்கள். இன்னும் வன்ஹர், அவனுக்காக வேண்டி நீங்கள் அறுத்து பலியிடுங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து இந்த உதுஹியாவுடைய அமலை தூண்டுவார்கள். நீங்கள் செய்யுங்கள் என நன்மைகள் கிடைக்கும் என்பா சொல்வார்கள். யா அய்யுன்னாஸ் வஹு வஹ்தஸிபு பிதிமாயிஹா, மனிதர்களே நீங்கள் உதுஹியா கொடுங்கள், அந்த உதுஹியாவுடைய இரத்தத்தின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே நீங்கள் நன்மையை நீங்கள் ஆதரவு வைங்க என்பா சொல்லி காட்டுவார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த உதுஹியாவுடைய ஒரு இரத்தம் இந்த பூமியை அடைவதற்கு முன்னால் யகஉ ஃபீ ஹிர்ஸில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஹிர்ஸை அது அடைந்து விடுகிறது என்பா சொல்லி காட்டினார்கள். தன்னுடைய மகளாக இருக்கலாம், சேனையவர்களாக இருக்கலாம்,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதுஹியாவுக்கு தூண்டுவார்கள். மேலான அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, கூமி இலா உதுஹியத்திகி வஷ்ஹதீஹா. ஃபாத்திமா, நீங்கள் உங்களுடைய உதுஹியாவுக்காகவே நீங்கள் தயாராகுங்கள். நீங்கள் உதுஹியா கொடுக்கக்கூடிய இடத்திலே நீங்கள் சமூகம் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபாத்திமா, இந்த உதுஹியாவுடைய அமலுடைய கூலி என்ன தெரியுமா? உங்களுடைய பிராணி அறுக்கப்படக்கூடிய சமயத்தில் அந்த பிராணியுடைய இரத்தம் பூமியிலே விழக்கூடிய சமயம், அந்த பிராணியுடைய இரத்தம் பூமியை அடைவதற்கு முன்னாலே அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே நீங்கள் செய்த சிறிய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவான் ஃபாத்திமா என்பா சொல்லி காட்டினார்கள். நீங்கள் உலகத்தில் என்னென்ன பாவங்கள், சிறிய பாவங்கள் செய்தீர்களோ, குல்ல தம்பின் அமில் தீஹி, என்னென்ன குற்றம் குறைகள்லாம் நீங்கள் சிறிய பாவங்களாக செய்தீர்களோ அந்த பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் உதுஹியா கொடுக்கக்கூடிய சமயத்தில் என்ன நியத்து வைக்க வேண்டும், எதனை நீங்கள் ஓத வேண்டும் என்பதை சொல்லி காட்டினார்கள். இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அனா மினல் முஸ்லிமீன் என்றபடி இந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் உதுஹியா கொடுங்கள் என்பாவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இந்த உதுஹியாவுடைய அமல் இது வசதி படைத்தவர்களுக்கு மாத்திரம்தான், அல்லது ஒரு சிலருக்கு மாத்திரம் குறிப்பான ஒரு அமல் உண்டு அல்ல. யார் யாருக்கெல்லாம் முடியுமோ அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமல் தான் இந்த உதுஹியாவுடைய அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹஜ்ஜுடைய அமல், ஹஜ் கடமையானவர்களுக்கு இந்த ஹஜ்ஜுடைய அமலாக இருக்கிறது. ஜகாத் என்பது அவர் அந்த ஜகாத்துடைய அளவை அடைந்திருக்க வேண்டும், வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த ஜகாத்துடைய கடமை இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உதுஹியாவை பொறுத்த வரையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மன் வஜத ஸஆதன். நபி அவர்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி அவ்வாறு சொல்லவில்லை, ஜகாத்துடைய விடயத்தில் அவ்வாறு சொல்லவில்லை. ஜகாத்துடைய விடயத்திலே தெளிவுபடுத்தினார்கள். ஒரு மனிதனுக்கு எவ்வளவு ஜகாத்து கடமை, ஒரு மனிதன் எவ்வளவு நிசாபை அடைய வேண்டும், தங்கமாக இருந்தால் என்ன, வெள்ளியாக இருந்தால் என்ன, ஆடு மாடு ஒட்டகமாக இருந்தால் அவன் எவ்வாறு ஜகாத்து கொடுக்க வேண்டும், அவன் வியாபார பொருளாக இருந்தால் அவன் எவ்வளவு நிசாபை அடைய வேண்டும், அவனின் ஜகாத்தை எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் தெளிவுபடுத்திய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உதுஹியாவுடைய விடயத்திலே நபி அவர்கள் எவ்வாறு சொன்னார்கள்? மன் வஜத ஸஆதன், யாருக்கு உதுஹியா கொடுப்பதற்கு வசதி இருக்குமோ, அதனை கொடுப்பதற்கு யார் சக்தி பெறுகிறார்களோ அவர்கள் இந்த உதுஹியாவை நிறைவேற்றட்டும் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், மன் வஜத ஸஆதன் லா யுضஹிய ஃபலம் யுضஹி ஃபலா யஹ்துர் முஸல்லானா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், யாருக்கு உதுஹியா கொடுப்பதற்கு சக்தி இருந்து வசதிகள் இருந்தும் யார் உதுஹியா கொடுக்கவில்லையோ, உதுஹியா கொடுக்க வேண்டும் என்ற எண்ணமும் யாரிடம் இல்லையோ, அவர்கள் ஃபலா யஹ்துர் முஸல்லானா, எங்களுடைய தொழும் இடங்களுக்கு அவர்கள் வர வேண்டாம் என்பா சொல்லி காட்டினார்கள். இது ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்ட ரிவாயத், இப்னு மாஜாவிலே வந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா, அவர்கள் எங்களுடைய தொழும் இடத்துக்கு நெருங்க வேண்டாம் என்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, கால காலமெல்லாம் இவர்கள் மாத்திரம்தான் உதுஹியா கொடுக்க வேண்டும், இவர்கள் தான் வசதி உள்ளவர்கள், இவர்கள் தான் உதுஹியா கொடுக்க வேண்டும் என்பதாக நாம் உள்ளத்திலே எண்ணி இருக்கிறோம். ஆனால் வாழ்க்கையிலே நாம் எத்தனை பேர் இந்த உதுஹியாவை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, இதற்காக வேண்டி நாம் முயற்சிகள் செய்கிறோம். அன்பான சகோதரர்களே, இந்த நன்மைகளை நாமும் அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எங்களுடைய உள்ளத்திலே நாம் எவ்வளவு எடுத்திருக்கிறோம்? இந்த சிறப்பை வாழ்க்கையிலே நான் அடையக்கூடாதா? இந்த வாழ்க்கையிலே இந்த சிறப்பை நான் அடைந்து கொள்ள கூடாதா? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எத்தனையோ வரலாறுகளை கேட்கிறோம்.
19 வருடங்கள், 32 வருடங்கள். இந்த வருடம் ஒருவர் ஹஜ்ஜுக்கு செல்கிறார். 19 வருடங்கள் சேமித்த சல்லியை எடுத்துக்கொண்டு ஹஜ்ஜுக்காக வேண்டி போகிறார். சென்ற வருடம் 32 வருடங்கள் சேகரித்த சல்லியை எடுத்துக்கொண்டு ஒரு தாய் வயதான நிலைமையிலே ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள். ஆனால் நாம் எங்களிலே இந்த உதஹியா கொடுப்பதற்காக வேண்டி நாம் எவ்வளவு இதற்காக வேண்டி தயாராக இருக்கிறோம். நாம் நினைக்கிறோம் இந்த உதஹியா என்பது இது பெரும் கோடீஸ்வரர்களாக இருக்க வேண்டும், அவர்கள் மாடி வீட்டிலே இருக்க வேண்டும், வாகனங்கள் இருக்கக்கூடியவர்களுக்குத்தான் இது கடமை என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் மாத்திரம்தான் இதனுடைய நன்மைகளை அடைவார்கள், அறுத்தால் எங்களுக்கும் ஒரு பங்கு வரும் என்ற எதிர்பார்ப்புடன் இருந்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறே மௌத்து வரைக்கும் இருந்துவிடக் கூடாது. அன்பான சகோதரர்களே, நானும் ஒரு நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும், எனக்கும் இந்த ரப்புடைய அந்த பொருத்தம் கிடைக்க வேண்டும், இந்த ரப்புடைய அந்த நெருக்கத்தை நான் அடைந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வால் விரும்பப்பட்ட ஒரு அமலை நானும் ஒரு பங்குதாரியாக நான் செய்ய வேண்டும் என்பதை நான் உள்ளத்திலே உறுதி எடுக்க வேண்டும். ஒவ்வொரு வருடத்திலும் ஒரு நாளைக்கு நான் ஒரு 100 ரூபாய் வீதம் நான் சேகரமாக்கி வந்தாலும் 365 நாட்களிலே நான் ஒரு 35,000 ரூபாய்க்கு மேலால் என்னுடைய சேமிப்பு ஏற்பட்டு விடும். அன்பான சகோதரர்களே, ஒரு ஆட்டை கொடுப்பது சாதாரணமாக ஒரு 30-40 ரூபாய்க்கு இடையிலேதான் ஒரு ஆடுடைய விலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இல்லையா, ஒரு மாட்டிலே 7 பங்குகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு பங்கினுடைய விலையும் 30க்கும் 40க்கும் இடையிலேதான் ஒரு பங்கினுடைய விலையும் இருந்து கொண்டிருக்கிறது. நான் ஒவ்வொரு நாளும் இந்த உதஹியாவுக்காகவே நீ சேமித்து வருவேன் என்று சொன்னால் அடுத்த வருடமாவது இந்த உதஹியாவுடைய அமலை நான் நிறைவேற்ற முடியும். ஒவ்வொரு நாளும் நாம் வீணாக எவ்வளவு சல்லிகளை நாம் செலவழிக்கிறோம், வீணாக எத்தனையோ காரியங்களுக்காக வேண்டி நாம் பயன்படுத்துகிறோம். நாம் இப்போது இருந்தே ஹஜ்ஜி பெருநாள் முடிந்தவுடன் எங்கே செல்வது, சிலர் ஹஜ்ஜி பெருநாளுடைய தொழுகையை முடித்தவுடன் நாம் எங்கே செல்லலாம் என்ற ஒரு திட்டத்தை வகித்து வைத்திருக்கிறோம். எந்த பிரதேசத்துக்கு போகலாம், யாருடைய வேனை வாகனத்தை நாம் அதற்காக வேண்டிய ஹயர் பண்ணலாம் என்பதாக பல லட்சக்கணக்கிலே நாம் பல ரூபாய்களை இதற்காக வேண்டி செலவழிக்கிறோம், இதற்காக வேண்டி நாம் திட்டமிடுகிறோம். குடும்பங்களாக நாம் இதற்காக வேண்டி நாம் தயார்படுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தார்களிடமும் நாம் இப்படி ஒரு பயணம் செல்லுவோம், இதற்காக வேண்டி நீங்களும் தயாரா என்பதாக நாம் அவர்களை தயார்படுத்துகிறோம். ஆனால் அல்லாஹுக்கு விருப்பமான ஒரு அமல் இந்த உதஹியாவுடைய அமலை எம்முடைய குடும்பத்திலே நாம் எவ்வளவு உற்சாகம் ஊட்டிக் கொண்டிருக்கிறோம். இந்த உதஹியாவுடைய அமலை நாம் செய்வதற்காக வேண்டிய எத்தனை பேரை நாம் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம். பாவங்கள் மன்னிக்கக்கூடிய அமல். நாம் விடுமுறையிலே சுற்றுலாக்கள் சென்று அங்கே நாம் நன்மை அடைவது கிடையாது, பாவத்தை சம்பாதித்துக் கொண்டு வருகிறோம். எத்தனையோ பேருடைய தொழுகைகள் இல்லாமல் வந்து கொண்டிருக்கிறோம், எத்தனையோ அனாச்சாரங்களிலே நாம் கலந்து கொள்கிறோம். பாவத்துக்காக வேண்டி நாம் திட்டமிடுகிறோம், அதற்காக வேண்டி சல்லிகளை இப்போது சேகரமாக்குகிறோம். ஆனால் இந்த ஒரு அமலை செய்வதற்காக வேண்டி எத்தனை பேர் தயாராகிறோம்? அன்பான சகோதரர்களே, நான் இந்த வரக்கூடிய பெருநாள் இன்ஷா அல்லாஹ் 6ஆம் தேதி அல்லது 7ஆம் தேதி பெருநாளுடைய தினம் வரும். ஆனால் வருவதற்கு 2 கிழமைகள் 3 கிழமைகளுக்கு முன்னதாகவே, சிலர் மாத கணக்குக்கு முன்னதாகவே நாம் எத்தனை பேர் வேன்களை வாகனங்களை ஹயர் பண்ணி நாங்கள் அந்த தினத்திலே நாங்கள் தொழுகையை முடித்தவுடன் இந்த இடத்துக்கு போக வேண்டும் என்பதாக நாங்கள் ஹயர் பண்ணி வைத்திருக்க கூடியவர்களும் இருக்கிறோம். அதற்காக வேண்டிய குடும்பங்களை தயார் பண்ணியவர்கள் இருக்கிறோம். இப்படிப்பட்டவர்கள் நன்றாக விளங்க வேண்டும். இந்த அமல் இது எனக்கு நன்மை பயக்கக்கூடிய அமல் அல்ல, இது எனக்கு நன்மை வரக்கூடிய செயல் அல்ல. என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தடவையாவது இந்த உதஹியாவுடைய அமலுக்காக வேண்டி நான் தயாராக வேண்டும். இந்த உதஹியாவுடைய அமலுக்காக வேண்டி இந்த குடும்பங்களை நாம் இதற்காக வேண்டி ஒன்று சேர்க்க வேண்டும். ஒரு பயணம் மேற்கொள்வதாக இருந்தால் 1 லட்சம் ரூபாய் அல்லது 1.5 லட்சம் ரூபாய்களை செலவழிக்கிறோம். அந்த 1.5 லட்சம் ரூபாய்க்குள்ளால் ஒரு சிறிய ஒரு மாட்டை அறுக்க முடியுமா? அன்பான சகோதரர், 7 குடும்பங்கள்
ஏழு பொறுப்புதாரிகள் ஒன்று சேர்ந்தாவது ஒரு மாட்டை அறுத்து கொடுத்தால் அன்றைய நாளில் கிடைக்கக்கூடிய நன்மை எம்முடைய சேலத்திலே அதை மிதமாக ஆகிவிடும். அன்பான சகோதரர்களே, இதற்காக நாம் திட்டமிடுவோம். நாம் சுற்றுலா போக வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அதை விட அதற்காக வேண்டி செலவழிக்கக்கூடிய சல்லியை விட இது எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை சொல்ல வருகிறேன். இது அல்லாஹுக்கு மிக விருப்பமான அமல் என்பதை நாம் விளங்க வேண்டும். நாம் சல்லிகள் இல்லை, இதற்கு நான் வசதி இல்லை, இதற்கு நான் தகுதியானவன் இல்லை என்பதாகத்தான் எங்களில் ஒவ்வொருத்தரும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எங்களில் அதிகமானவர்கள் இதைத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு நான் தகுதியற்றவன் என்பா சொல்லுகிறோம். அதற்காக வேண்டித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகமாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் சரி, நீங்க 7 பேர் சேர்ந்த அந்த மாட்டை ஒட்டகத்தை கொடுக்க முடியும். ஆடாக இருந்தால் ஒரு நபர் அந்த ஆட்டை கொடுக்க முடியும் என்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இலவுபடுத்தி காட்டியிருக்கிறார்கள். நபி அவர்கள் வாழ்க்கையிலே கொடுத்த குர்பானி ஆடாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கைருல் உதுஹியா அல் கப்ஷ். நபி அவர்கள் சொன்ன ஹதீஸ் திருமிதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் கொடுக்கக்கூடிய உதுஹியாக்களில் சிறந்த உதுஹியா ஆடு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். நபி அவர்கள் வாழ்க்கையிலே நபி அவர்கள் கொடுத்த குர்பானிகள், அது ஆடுகளை நபி அவர்கள் விரும்பி கொடுப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குர்பானுடைய பிராணியை தெரிவு செய்யக்கூடிய சமயத்திலே அந்த குர்பானுடைய பிராணியை கூட அழகான பிராணியாக இருக்க வேண்டும் என்பதை நபி அவர்கள் விரும்பி இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பிராணியை குர்பானி கொடுத்தார்கள் என்ற விடயத்திலே புகாரி ஷரீஃபிலே வரக்கூடிய ஹதீஸ் ஹஜ்ரத் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த குர்பானியுடைய பிராணி எப்படிப்பட்ட பிராணி தெரியுமா? நபி அவர்கள் 2 ஆட்டை குர்பானியாக கொடுத்தார்கள். அந்த 2 ஆடுகளும் கொம்புகள் உள்ள ஆடாக இருந்தது. அந்த ஆட்டினுடைய நிறம் வெள்ளை நிறம் அதிகமானதாகவும் கருப்பு நிறம் குறைந்ததாகவும், அந்த கருப்பு நிறம் அது கண் புருவத்திலே கொஞ்சம் கருப்பாகவும், அந்த ஆட்டினுடைய வாயிலே சுற்றி வர கருப்பாகவும், அதனுடைய கால்களிலே சில இடங்களிலே கருப்பாகவும், இப்படி இருக்கக்கூடிய அந்த ஆட்டை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவு செய்து அந்த ஆட்டை நபி அவர்கள் தன்னுடைய கையினாலே அந்த ஆட்டினுடைய கழுத்து பக்கமாக தன்னுடைய காலை வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறுத்தார்கள். சஹாபாக்கள் பார்த்துவிட்டு நபி அவர்கள் என்ன வார்த்தை சொல்லி அறுத்தார்கள், நபி அவர்கள் எப்படி அறுத்தார்கள் என்ற விடயத்தை கூட ஹதீஸிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். பிஸ்மி சொல்லி அறுத்தார்கள், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தக்பீர் சொல்லிக் கொண்டு நபி அவர்கள் அறுத்தார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்த விடயத்தை சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள் சொன்னால் இது எவ்வளவு விரும்பத்தக்க அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையிலே சிரமங்கள் கஷ்டங்கள் இருந்தது. அந்த கஷ்டங்கள் சிரமங்களின் காரணமாக தன்னுடைய வாப்பாவிடம் சென்று ஏதாவது உதவிகளை வாங்கி வாருங்கள் என்று சொல்லி தன்னுடைய மனைவி ஃபாத்திமாவை அனுப்பிய வரலாறுகள் எங்களுக்கு தெரியும். ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஃபாத்திமா தன்னுடைய மகளை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன? நீங்கள் மகளே உதுஹியாவுக்காக வேண்டி நீங்க தயாராகுங்கள் என்பா சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, நாம் நபியுடைய வரலாறை படித்திருக்கிறோம். ஒரு பிறையை பார்த்தோம், அங்கே நெருப்பு எரியவில்லை. 2வது பிறையை பார்த்தோம், நெருப்பு எரியவில்லை. 3வது பிறையை பார்த்தோம், அங்கே நெருப்பு எரியவில்லை. நபியுடைய கடைசி காலம், நபி அவர்களுடைய கடைசி தினங்கள், அந்த தினத்திலே வீட்டிலே பத்த வைப்பதற்கு கூட அந்த விளக்குக்கு எண்ணெய் கூட கிடையாது. அதை பக்கத்து வீட்டிலே இரவலாக வாங்கிய வரலாறை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். நபி அவர்கள் கடைசி கட்டத்திலே தன்னுடைய கேடயத்தை ஒரு யகூதியிடம் அடகு வைத்த வரலாறை நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். நபி அவருடைய வாழ்க்கை எவ்வாறு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் விளங்கி இருக்கிறோம். ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உதுஹியாவை எவ்வாறு நிறைவேற்றியிருக்கிறார்கள்? நாம் அந்த வாழ்க்கையை நாம் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அன்பான சகோதரர்களே, அந்த சிரமத்தை நாம் வாழ்க்கையில எப்படி நாம் அனுபவித்திருக்கிறோமா?
நபி அவர்கள் பட்ட அந்த கஷ்டங்களை இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கண்டிருக்கிறோமா? அந்த சஹாபாக்கள் பட்ட கஷ்டங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவித்திருக்கிறோமா? நாம் இன்று அல்லாஹ்வுடைய கிருபையினால் நாம் இன்று சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வாழ்க்கை செல்லக்கூடிய அமைப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். ஆனாலும் நாம் இந்த அமல்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி வருடத்திலே ஒரு முறை இந்த அமலை செய்வதற்கு நாம் கஞ்சப்பட்டவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த அமலை செய்வதற்கு நாம் பின்னாகி கொண்டிருக்கிறோம். நாம் இதனை ஒரு சாராருக்கு மாத்திரம் உரிய ஒரு அமல், எமக்கு பங்கு வந்தால் போதும் என்ற அமைப்பை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம். இந்த வருடமும் அவ்வாறாகிவிடக் கூடாது. லட்சக்கணக்கிலே நாம் உடுப்புகளை வாங்குகிறோம், லட்சக்கணக்கிலே நாம் இதற்காக வேண்டி பிறநாளை கொண்டாடுவதற்காக வேண்டி செலவழிக்கிறோம். ஆனால் ஒரு 30,000 40,000 ரூபாய் இவைகளை எடுத்து அல்லாஹ்வுடைய இந்த நன்மை அடைந்து கொள்வதற்காக வேண்டி நாம் இதனை ஏற்படுத்தக் கூடாதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இந்த உதஹியாவுடைய அமலை நீங்கள் செய்யுங்க என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் மாஹி அலாஹி, இந்த உதஹியா என்று சொன்னால் என்ன யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார்கள். சஹாபாக்களை பார்த்து நபியர் சொன்ன வார்த்தை, சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இது உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னா. இப்போ சஹாபாக்கள் மீண்டும் கேட்டார்கள், ஃபமா லனா யா ரசூலல்லாஹ், இந்த உதஹியா கொடுப்பதன் மூலமாக எங்களுக்கு என்ன கிடைக்கும், எந்த நன்மை வரும் என்பா கேட்டார்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் சொன்னார்கள், பிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனா, ஒவ்வொரு அந்த உதஹியாவுடைய பிராணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடிக்கு பகரமா நன்மை கிடைக்கும் சொன்னார்கள். சஹாபாக்கள் மீண்டும் கேட்டார்கள், ஃபஸ்ஸூபு யா ரசூலல்லாஹ், அப்படி என்று சொன்னால் செம்பரி ஆடு இருக்கிறதே, அந்த செம்பரி ஆட்டு அது முடிகள் அதிகமானதாக இருக்கும் யா ரசூலல்லாஹ், அந்த ஆட்டை அறுத்தாலும் எங்களுக்கு இதே நன்மை கிடைக்குமா? நபி அவர் சொன்னார்கள், பிகுல்லி ஷஅரத்தின் யஸூபி ஹஸனா, செம்பரி ஆடாக இருந்தாலும் சரி அதனுடைய ஒவ்வொரு முடிக்கு பகரமாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும் சொல்லி காட்டினார்கள். இன்னும் ஒரு ஹதீஸ் தபரானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தஹா தைபத்தன் நஃப்ஸுஹு, யார் உண்மையான எண்ணத்துடன் தூய்மையான எண்ணத்துடன் யார் அல்லாஹ்வு கண்டு நன்மை ஆதரவு வைத்து யார் உதஹியா கொடுக்கிறாரோ, கானத் லஹு ஹிஜாப மினன் நார், அவருக்கு அந்த உதஹியா மூலமாக நரகத்துக்கு திரையாக ஆகிவிடும் என்பா சொல்லி காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே, இந்த சிறப்புகளை நான் அடைந்து கொள்ளக் கூடாதா? இந்த சிறப்புகள் நான் வாழ்க்கையிலே நான் என்ன பெற்றுக் கொள்ளக் கூடாதா? இதனுடைய நன்மைகளை நான் என்னுடைய சேலத்திலே நான் அடைந்து கொள்ளக் கூடாதா? எத்தனை விடயத்தை அடைவதற்காக வேண்டிய முயற்சி செய்கிறோம். மரணிப்பதற்கு முன்னதாக இந்த ஒரு அமலை நாம் செய்வதற்கு தயாராக வேண்டும். ஒவ்வொரு வருடமும் எத்தனையோ பேர் ஆசையோடு ஆர்வத்தோடு செய்யக்கூடியவர்கள் எங்களில் இருந்து கொண்டிருக்கிறோம். மௌத்து வரைக்கும் இந்த அமலை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை எடுக்க வேண்டும். எத்தனையோ பேர் எங்களிலே உதஹியாவுக்கு கடமை இருந்தும் வசதி வாய்ப்புகள் இருந்தும் நாம் இந்த உதஹியாவுடைய அமலை நிறைவேற்றாதவர்களும் எங்களில் எத்தனை பேர் இருக்கிறோம். வாழ்க்கையிலே செல்வங்கள் இருந்தும் இன்னும் வாழ்க்கையிலே ஒரு தடவையாவது இந்த உதஹியாவுடைய அமலை கொடுக்காதவர்கள் எங்கள் எத்தனை பேர் இருக்கிறோம். ஹஜ்ஜு கடமையாக இருந்தும் ஹஜ்ஜுடைய அமலை நிறைவேற்றாதவர்கள் எங்கள் எத்தனை பேர் இருக்கிறோம். உம்ராவுடைய கடமை நமக்கு கடமையாக இருந்தும் உம்ராவுடைய கடமை நிறைவேற்றாதவர்கள் எங்கள் எத்தனை பேர் இருக்கிறோம். மௌத்து வருமாக இருந்தால் அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு முன்னால் எமக்கு மரணம் வந்து விடுமாக இருந்தால் நாம் எந்த நன்மை எந்த ஒரு அடியானாக இந்த உலகத்தை விட்டு பிரிவேன் என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டும். சாதாரணமாக ஒரு 5 லட்சம் அல்லது 6 லட்சம் ரூபாய்கள் இருக்குமாக இருந்தால் உம்ராவுடைய கடமை எமக்கு இருக்கிறது. சேமிப்பிலே இன்று எத்தனை லட்சம் ரூபாய்களை நாம் வங்கியிலே சேகரமாக்கி வைத்திருக்கிறோம். ஆனால் உம்ராவை செய்யாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். சாதாரணமாக இன்றைய நடைமுறைப்படி 23 லட்சம் 20 லட்சத்துக்கு மேலாக எம்முடைய சேமிப்பு கடன் தொல்லைகள் இல்லாமல் இருக்குமாக இருந்தால், எம்முடைய கடன்கள் பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லாமல் இருக்குமாக இருந்தால் எமக்கு ஹஜ்ஜுடைய கடமை இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று எத்தனை பேர் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றாமல் இருந்து கொண்டிருக்கிறோம்.
அடுத்த வருடம் என்ற சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகிறோம். ஆனால் அதற்கிடையில் மரணம் என்ற ஒன்று வந்துவிட்டால் நான் கடமையை இருந்தும் கூட நான் கடமையை நிறைவேற்றாதவனாக இந்த உலகத்திலே பாவியாக நான் மௌத்தாகி விடுவேன் என்ற பயம் எங்கள் எத்தனை பேருக்கு இருக்கிறது? இந்த உதஹியாவுடைய அமல் எத்தனை பேருக்கு வசதிகள் இருந்தும் நாம் சிரமத்தின் மூலமாக கஷ்டங்கள் மூலமாக இந்த உதஹியாவுடைய அமலை நிறைவேற்றாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உதஹியாவுடைய அமல் என்பது, உண்மையான உதஹியாவுடைய அமல் என்பது, ஒரு பிராணியை நாங்கள் வாங்கி அந்த பிராணியை நாம் ஒரு பிள்ளையை போன்று வளர்த்து அந்த பிராணி அறுக்கக்கூடிய சமயம் எங்களுக்கு கவலை ஏற்பட வேண்டும். இந்த பிராணியை கொடுக்கக்கூடிய சமயம் அதற்கு தான் தலஹியா, அர்ப்பணிப்பு என்று சொல்வது அன்பான சகோதரர்களே. இவ்வளவு ஒரு மேலான ஒரு அமலாக இந்த உதஹியாவுடைய அமல் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் இதனை உள்ளத்திலே நாம் ஒரு உயரிய நியத்தை வைக்க வேண்டும். இந்த வருடம் எனக்கு சாத்தியம் இல்லையா, இந்த வருடம் எனக்கு கொடுப்பதற்கு இப்போது வசதி இல்லையா, இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து நான் முயற்சி செய்வேன். இன்றிலிருந்து இதற்காக வேண்டி ஒரு உண்டியலை வாங்கி வைத்தாவது இதற்காக வேண்டி நான் சல்லிகளை சேகரித்து அடுத்த வருடம் இன்ஷா அல்லாஹ் நான் இந்த உலகத்திலே உயிரோடு வாழ்ந்தால் இந்த உதஹியாவுடைய அமலை நிறைவேற்ற வேண்டும். வாழ்க்கையிலே மரணிப்பதற்கு முன்னால் இந்த உதஹியாவை நான் நிறைவேற்றிவிட்டு மரணிப்பேன் என்ற ஒரு உறுதியான நியத்தை வைக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, இன்றிலிருந்து நாங்கள் தயாராக வேண்டும். இன்றிலிருந்து இதற்காக வேண்டி தயாராக வேண்டும். அடுத்த விடயம் அன்பான சகோதரர்களே, உதஹியாவுக்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது. ஆனாலும் இதனை சிறப்புகளை விளங்கி நாம் எங்கள் எத்தனை பேர் உதஹியா கொடுக்கிறோம். ஆனா அந்த உதஹியா நிறைவேறாத எத்தனையோ உதஹியாக்கள் இருக்கிறது. ஏன் இந்த உதஹியாவை பற்றி படிப்பது கிடையாது. இந்த உதஹியாவிலே என்னென்ன சட்டங்கள் இருக்கிற என்பதை அறியாதவர்களாக நாம் உதஹியா கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். சில சமயத்தில் லட்சக்கணக்கிலே நாம் ரூபாய்களை செலவழித்து உதஹியா கொடுக்குகிறோம். ஆனால் அது சதக்காவாக நிறைவேறுகிறது, உதஹியாவாக நிறைவேறவில்லை. நபியுடைய காலத்திலும் இவ்வாறு நடந்திருக்கிறது. புகாரி ஷரீஃபிலே, முஸ்லிம் ஷரீஃபிலே, ஏனைய கிரந்தங்களில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் பெருநாளுடைய தினத்திலே தொழுகைக்காக வேண்டி நபி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அங்கு பார்த்தால் சட்டிகளிலே சமையல் நடந்து கொண்டிருக்கிறது, அடுப்புகளிலே சட்டிகள் இருந்து கொண்டிருக்கிறது. நபி அவர்கள் கேட்டார்கள், இது என்ன? சொன்னார்கள், நேர காலத்தோடு நான் அவர்களுக்கு இறைச்சியிலே கொடுக்கவன் என்பதற்காக வேண்டி உதஹியாவை நிறைவேற்றி விட்ட யா ரசூலுல்லாஹ். நபி அவர்கள் சொன்னார்கள், இது உதஹியா கிடையாது, தொழுவதற்கு முன்னால் அறுக்கப்படக்கூடியது உதஹியா இல்ல, இது சதக்கா நீங்க செய்திருக்கிறீர்கள். அந்த பிராணிக்கு பகரமாக இன்னும் ஒரு பிராணியை நீங்கள் அருங்கள் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார்கள். இன்று எங்கள் எத்தனை பேர் தொழுகைக்கு முன்னால் உதஹியா கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக சில புச்சஸ்கள் இருக்கிறார்கள். இந்த மாடுகளை அறுக்கக்கூடியவர்கள் பல இடங்களிலே அவர்கள் ஓடர்கள் செய்துவிட்டு, பல இடங்களிலே அவர்கள் திறன்களை கொடுத்து விட்டு வந்து சொல்வார்கள், உங்களுடைய வீட்டிலே முதலாவதாக நாங்கள் அறுக்கிறோம், சுபவுக்கு பின்னால் அல்லது தஹஜ்ஜத் நேரத்திலே அறுக்கிறோம், நீங்கள் தொழுது விட்டு வந்து நீங்கள் உரித்தால் அது சரி என்பா சொல்வார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, உதஹியாவாக நிறைவேற மாட்டாது. உதஹியாவுடைய அமலுக்கு ஒரு நேரம் ஒன்று இருக்கிறது, காலம் இருக்கிறது. அந்த உதஹியாவுடைய காலம் தான் பிறை 10 இருந்து பிறை 13 அசல் மக்ரிபு முன்னால் அந்த உதஹியாவுடைய நேரம் இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, அந்த உதஹியாவுடைய நேரம் எப்போது அது ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், சூரியன் உதயமாகி ஒரு ஈட்டினுடைய அளவு அந்த சூரியன் உயர்ந்ததற்கு பின்னால் சாதாரணமாக ஒரு 20 நிமிடம் அல்லது பேணுதல் ஒரு 30 நிமிடம் கழிந்து விட்டதா, 2 ரக்காத்துகள் தொழுது 2 ஹுத்பாக்கள் நிறைவேற்றக்கூடிய அந்த நேரம் கழிந்து விட்டது சொன்னால் உதஹியாவுடைய நேரம் அது ஆகிவிட்டது. இதற்கு பின்னதாக நாம் உதஹியா கொடுக்க முடியும். ஆனால் இதற்கு முன்னதாக யாராவது உதஹியா அவர்கள் கொடுப்பார்கள் என்று சொன்னால் அது உதஹியாவாக நிறைவேற மாட்டாது. எனவே அன்பான சகோதரர்களே, உதஹியாவுடைய சட்டங்கள் ஏராளமாக இருக்கிறது. அந்த உதஹியாவை பிராணி எவ்வாறு தெரிவு செய்வது, அந்த உதஹியாவுடைய பிராணியுடைய வயது என்ன,
பல வருடங்களாக உதவியா கொடுக்கிறோம். நாம் வயதான மாட்டை எடுப்பது கிடையாது, வயதான ஆட்டை எடுப்பது கிடையாது. மாடாக இருந்தால், நாட்டு ஆடாக இருக்குமாக இருந்தால் 2 வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும். ஆனால் இன்று நாம் ஆடுகளை விற்கக்கூடியவர்கள், மாடுகளை விற்கக்கூடியவர்களுடைய வார்த்தைகளை நம்பி வாங்குகிறோம். அன்பான சகோதரர்களே, இதில் வியாபாரம் செய்யக்கூடிய காலம் அல்ல. நாம் வியாபாரம் செய்யலாம், ஆனால் இதிலே அடுத்தவர்களுடைய அமல்களை பாழாக்கிவிடக் கூடாது. இதிலே மாடுகளை ஆடுகளை விற்கக்கூடியவர்கள் இதிலே பாவியாக ஆகிவிடக் கூடாது. நாம் வாழ்க்கையிலே இது ஒரு சீசனாக நாம் எண்ணிடக் கூடாது. ஆனால் இப்போது நோன்பு கழிந்து விட்டாலே மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் இன்று பஜாரிலே இன்று ஒரு சர்ச்சையாக இருக்கிறது, விலை ஏற்றமாக இருக்கிறது. இன்று அதிகமான விலைகளை இன்று நிர்ணயிக்கப்படுகிறது. தட்டுப்பாடுகள் இருக்கிறதா என்று கேட்டால் அது தட்டுப்பாடுகள் அது இல்லாமல் இருக்கிறது. ஆனாலும் விலையேற்றமாக இருக்கிறது. ஒவ்வொருத்தரிடம் பல மாடுகள் இருக்கிறது. ஆனால் இந்த காலம் வரக்கூடிய சமயத்திலே விலைகளை அதிகமாக ஏற்றி விற்க வேண்டும். இது ஒரு சந்தர்ப்பம் என்பதாக நினைக்கிறோம். அன்பான சகோதரர்களே, அதற்காக வேண்டி பல பொய்களை சொல்லுகிறோம். ஒரு மாட்டினுடைய எடை 100 கிலோ மாட்டை நாம் 150 கிலோ இருக்கும் என்பதாக எடையை சொல்லி 100 கிலோ மாட்டை நாம் அதுக்கு பகரமாக பல ரூபாய்களை நாம் மோசடி செய்து விற்கிறோம். ஆனால் எமக்கு தெரியும், அந்த மாட்டை அவர்கள் வளமையாக அறுக்கக்கூடியவர்கள், அந்த மாட்டை விற்கக்கூடியவர்களுக்கு இந்த மாட்டை பார்க்கக்கூடிய சமயத்திலே அந்த மாட்டினுடைய எடை சாதாரணமாக இத்தனை கிலோ இருக்கும் என்பது நமக்கு தெரியும். இவ்வளவுதான் இதனுடைய விலை இருக்கும் என்பது தெரியும். ஆனா இந்த காலம் வரக்கூடிய சமயத்திலே நாம் சுய லாபத்தை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு அமலுடைய காலம், இது ஒரு அமலுடைய காலம். இது வியாபாரம் செய்வோம், அல்லாஹ் பரக்கத் செய்வான். ஆனா அந்த வியாபாரம் தூய்மையாக இருக்க வேண்டும். மோசடிகள் நிறைந்த வியாபாரமாக இருக்கக்கூடாது. நாம் 1.5 வயது மாட்டை நாம் 2 வயது என்பா சொல்லிக் கொடுக்கிறோம். நாம் சொல்லுவதைத்தான் அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் நாம் அந்த இடத்திலே பாவியாக ஆகி விடுகிறோம். எமக்கு அந்த ரூபாய்கள் அது பரக்கத்தாக இருக்க மாட்டாது. நாம் மோசடி செய்து அந்த வியாபாரத்தை செய்கிறோம். அன்பான சகோதரர்களே, இன்று மாடுகளை வளர்க்கக்கூடியவர்களை நாம் அவர்களை சென்றும் கேட்டிருக்கிறோம். சாதாரணமாக ஒரு 2 வயது மாடாக இருக்குமாக இருந்தால் சில மாடுகள் இருக்கிறது, அது வயது கூடினாலும் எடை கூட மாட்டாது. சில மாடுகள் இருக்கிறது வயது குறைந்ததாக இருக்கும், ஆனால் எடை கூடிவிடும். அதனுடைய பெருப்பம் அது பருமன் கூடிவிடும். ஆனால் இந்த கட்டத்திலே அந்த வயதுகள் குறைந்து எடை கூடிய மாடுகளை நாம் அந்த வயது இது ஆகிவிட்டது 2 வயது மாடு 2.5 வயது மாடு என்று சொல்லி இன்று கொடுக்கப்படுகிறது. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த விடயத்திலே உதஹியா கொடுக்கக்கூடியவர்கள் அவர்கள் சென்று வாங்கக்கூடிய சமயத்தில் தெளிவாக கேட்க வேண்டும். நாம் அறுக்கக்கூடியது இது அல்லாஹ்வுடைய இபாதத். இதற்கென்று கால ஒரு வரையறை ஒன்று இருக்கிறது, இதனுடைய பிரானுடைய வயது ஒன்று இருக்கிறது. எனவே இந்த அமலை நீங்கள் சரியாக தர வேண்டும் என்பதை கேட்க வேண்டும். சஹாபாக்குடைய காலத்திலே சஹாபாக்கள் தேடி தேடி அதனை வாங்கினார்கள். ஆனால் இன்று நாம் தியாகம் செய்யாமல் இதனை செய்து கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, இந்த விடயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். உதுஹியாவுடைய சட்டங்களை படிக்க வேண்டும். அதற்காக வேண்டி நாம் நேரங்கள் கொடுக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், இன்றும் நாங்கள் ஒரு தயாராக இருந்து கொண்டிருக்கிறோம். இன்று கல்மை ஜமியத் உலமா இன்று ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் இந்த உதுஹியா சம்பந்தப்பட்ட மஸ்அலாக்களை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி இன்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அதற்கான காலங்களை ஒதுக்கி இருக்கிறது. அதனுடைய நிகழ்ச்சிகள் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும். இந்த உதுஹியாவுடைய அமலை எவ்வாறு நிறைவேற்றலாம், இந்த உதுஹியாவுடைய அமலை நாம் நிறைவேற்றக்கூடிய சமயத்தில் அல்லாஹ்விடமிருந்து எப்போது அந்த அமலை கபூலியத்தாக அடைந்து கொள்ளலாம் என்பதை படித்து செய்வோமாக இருந்தால் இந்த உதுஹியா கபூலியத்துடைய உதுஹியாவாக மாறிவிடும். எனவே அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, நாம் தில்காதாவுடைய கடைசி இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே நாம்
ஜும்ஆவுடைய நேரம். இது துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம். மலக்குமார்கள் என்ற துஆக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆமீன் சொல்லக்கூடிய நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜும்ஆவுடைய தினத்திலே கேட்கக்கூடிய துஆக்கள் இது அங்கீகரிக்கப்படும் என்பதை சொல்லி காட்டினார்கள். இந்த நேரத்திலே நாம் உள்ளத்தாலும் இன்னும் கரமேந்தியும் அல்லாஹ்விடத்திலே சரியான எண்ணங்களை வைத்து துஆ செய்வோம். யா அல்லாஹ், துல்காதாவுடைய மாதத்துடைய கடைசி இருக்கிறேன். அடுத்த மாதம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம், சிறப்புகள் நிறைந்த மாதம், அமல்களுக்கு அதிகம் கூலிகள் தரப்படக்கூடிய மாதம். இதிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அமல்கள் இருக்கிறது. உனக்கு விருப்பமான அமல்கள் இருக்கிறது. இந்த அமல்களை எல்லாம் செய்து யா அல்லாஹ் இந்த வருடத்திலே சிறந்த அடியானாக ஆக வேண்டும் என்ற எண்ணத்தை உள்ளத்திலேக்கு நாம் வைக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்போம். அல்லாஹு தஆலா எங்கள் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக ஆக்குவானாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், துல்காதா உன்னுடைய சங்கையான மாதத்தினுடைய கடைசியில இருக்கிறோம். யா அல்லாஹ், அடுத்து வரக்கூடிய மாதம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த மாதங்களுடைய சிறப்புகளை அடைந்தவர்களாக எங்கள் ஒவ்வொருத்தரும் நீ ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த மாதத்திலே என்ன அமல்கள் உனக்கு விருப்பமான அமல்களாக இருக்குமோ அந்த அமல்களை செய்வதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த காலங்களிலே நோன்புகளை நோட்பதற்கு உடலிலே சக்தியை தருவாயாக. யா அல்லாஹ், நோயற்ற வாழ்க்கையை எமக்கு நசீபாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், குறிப்பாக அரஃபாவுடைய நோன்பை நோட்பதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. உதஹியாவுடைய அமல்களை நிறைவேற்ற நீ தௌஃபீக் செய்வாயாக. எங்களிலே எத்தனை பேர் ஹஜ்ஜிகள் கடமையானவர்கள் இருக்கிறோம். யா அல்லாஹ், வாழ்க்கையில இன்னும் ஹஜ்ஜிகள் செய்யாமல் இருக்கிறோம். யா அல்லாஹ், இந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நிறைவேற்றாமல் இந்த உலகத்தை விட்டு எங்களை நீ பிரித்து விடாதே. யா அல்லாஹ், பாவியாக எங்களை மௌத்தாக்கி விடாதே. யா அல்லாஹ், எங்களை எத்தனை பேர் உம்ரா கடமையானவர்கள் இருக்கிறோம். யா அல்லாஹ், ஆனால் இன்னும் உம்ராவை நிறைவேற்றாமல் இருக்கிறோம். யா அல்லாஹ், இந்த உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றாமல் பாவியாக இந்த உலகத்திலே விட்டு பிரிவதை விட்டு எங்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், நல்ல சீதேவிகளாக இந்த உலகத்தை விட்டு மரணிப்பதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. இந்த உதஹியாவுடைய அமல்களையும் யா அல்லாஹ் நன்மையை ஆதரவு வைத்து உனக்காக வேண்டி செய்யக்கூடியவர்களாக எங்கள் ஒவ்வொருத்தரும் நீ ஆக்கி அருள்வாயாக. இந்த உதஹியாவை எப்படி நிறைவேற்றினால் உன்னுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ளலாமோ அதனை படித்து அதனை அறிந்து இந்த அமல்களை செய்வதற்கு எங்கள் அனைவருக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பிரதேசங்களிலிருந்து இந்த நாட்டிலிருந்து பல ஹஜ்ஜாஜிகள் சென்று விட்டார்கள். யா அல்லாஹ், உன்னுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வந்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், அவர்களுடைய ஒவ்வொருத்தருடைய அந்த ஹஜ்ஜுகளையும் ஹஜ்ஜே மப்ரூராக ஆக்குவாயாக. இன்னும் யார் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக வேண்டி செல்வதற்கு தயாராக இருக்கிறார்களே யா அல்லாஹ், அந்த ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக வேண்டி நாட்கள் குறிப்பிட்டு இருக்கிறார்களே யா அல்லாஹ், அவர்களுடைய பயணங்களை இலகுவாக்குவாயாக. யா அல்லாஹ், அந்த ஹஜ்ஜுடைய கடமைகளை அவர் நிறைவேற்றுவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கும் இந்த ஹஜ்ஜுடைய பாக்கியங்களை உம்ராவுடைய பாக்கியங்களை நசீபாக ஆக்குவாயாக. இந்த காபாவை பார்க்காமல் உன்னுடைய அந்த இடத்துக்கு வராமல் இந்த ரூஹல் பிரிவதை விட்டு நீ தௌஃபீக் எங்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், இந்த கடமைகளை நிறைவேற்றி விட்டு எங்களுடைய ரூஹல் பிரிவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. நன்மையான விடயங்களை ஆசை ஆர்வத்தை தருவாயாக. யா அல்லாஹ், நன்மைகளை ஆசை ஆர்வத்தை தருவாயாக. பாவங்களிலே வெறுப்பை நசீபாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எம்மை பெற்றெடுத்த தாய் தகப்பனுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உற்றா உறவினருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எம்முடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எமக்கு கற்றுத்தந்த ஆசான்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய இறுதி முடிவுகளை நல்லதாக ஆக்குவாயாக. கலிமாவோடு மௌத்தை நசீபாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், உனக்கு விருப்பமான நேரம் அந்த சுஜூதில் எங்கள் ரூஹல் பிரிவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், எந்த நாளிலே வஃபாத்தானால் எங்களுடைய கபருடைய வேதனை குறைக்கப்படும் என்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்களோ அந்த வெள்ளிக்கிழமை இரவு அந்த வெள்ளிக்கிழமை நாள் எங்களுடைய ரூஹல் பிரிவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. எந்த இடத்திலே வஃபாத்தானால் உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஷஃபாஅத்தை பெற முடியுமோ அந்த மதீனத்து மண்ணில் எங்களுடைய ரூஹல் பிரிவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய பிரார்த்தனைகளை அங்கீகரித்து அருள் புரிவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் نحمده ونستعين ونستغفر ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا ما بعد فيا ايها الناس
فإني أوصيك ونفسي أولا بتقوى الله فاتقوا الله فاجب في الطلب وتوكل عليه فإن الله يحب المتوكلين. فالله تبارك وتعالى يقول وهو أصدق القائلين بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم واستغفروه إنه الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد فيا ايها الاخوه في الله فاتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا ومن شذ عن الجماعه شذ في سقر. ان احسن حديث كتاب الله وخير هدي محمد صلى الله عليه وسلم ان الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آله وأصحابه وأتباعه صلاة دائمة بدوام الشمس والقمر كما قال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقواهم علي بن أبي طالب رضي الله تعالى عنهم أجمعين وفاطمة سيدة نساء الجنة والحسن والحسين سيدة شباب أهل الجنة وحمزة أسد الله رضي الله تعالى عنهم أجمعين. اللهم اغفر عباس مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا الله في أصحابي لا تتخذ مرلا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغلهم فببغلي أبغلهم وخير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم اجرنا من النار. اللهم احسن عاقبتنا في الامور كلها واجرنا من خزي الدنيا وعذاب الاخره وتوفنا المسلمين والحقنا بالصالحين. ربنا اغفر لنا ولاخواننا الذين سبقونا بالايمان ولا تجعل في قلوبنا غلا للذين امنوا ربنا انك رؤوف رحيم. عباد الله رحمكم الله ان الله يأمركم بالعدل والاحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. أقم الصلاة.